வடக்கு கிழக்கு முழுவதும் கதவடைப்பு. சுமந்திரன் விடுத்துள்ள கோரிக்கை. இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கு வரி. மக்களுக்கு விழுந்த பேரிடி. இலங்கையில் முக்கிய புள்ளி ஒருவர் சுட்டுக்கொலை. பதவியை தக்கவைக்கும் எண்ணமில்லை. ஜனாதிபதி அனுரவின் முடிவு வெளியானது. அரசாங்கத்திற்கு எதிரான சூழ்ச்சியில் முன்னிலை வகிக்க நாம் தயார். கம்மன் பில வெளிப்படை. மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக 10வது நாளாக தொடரப்படும் போராட்டம். ஹரணியை பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பில் தமது நிலைப்பாட்டை வெளியிட்ட அனுர தரப்பு. தமிழர் தாயகத்தில் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு முழுவதும் கதவடைப்பு அனுஷ்டிக்கப்படும் போது மக்களுக்கான அவசர சேவைகளை பேணுவதைப் போல் பக்தர்கள் கோயில்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து சேவைகளையும் பேணுமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் கோருகின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, எதிர்வரும் 15ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு முழுவதும் கதவடைப்பு அனுஷ்டிக்கப்படுவதற்கு பலர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அதே வேளையில் அன்றைய தினம் மடுமாதா கோயிலில் விசேட நிகழ்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நல்லூர் கந்தசுவாமி கோயிலிலும் வேறு பல இந்து கோயில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அவற்றை அனுசரித்து மக்களுக்கான அவசர சேவைகளை பேணுவதைப் போல் விதிவிலக்காக பக்தர்கள் கோயில்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து சேவைகளையும் பேணுமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் கோருகின்றோம். அது தவிர்த்து மற்ற அனைத்து தரப்புகளையும் இந்த கதவடைப்புக்கு பூரண ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீண்ட காலத்திற்கு பதவியை தக்க வைத்துக் கொள்ள எந்த ஒரு எண்ணமும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுகததாச உலக விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இன்று நாம் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர் பதவிகளை வகிப்பதோடு நாடாளுமன்றத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம். ஆனால் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றும் போதும் நாம் பதவி விலகும் மனதில் கொண்டே ஆட்சி கதிரையில் அமர்ந்தோம். எனினும் இந்த ஆட்சி கதிரையில் நீண்ட நாட்களுக்கு அமர எங்களுக்கு விருப்பமில்லை. இந்த நாட்டை அளித்த ஒரு அரசியல் குழுவிடமிருந்து அதிகாரத்தை பறித்து மக்கள் அதனை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றனர். எதிர்காலத்தில் அந்த அதிகாரத்தை உங்களிடம் ஒப்படைக்கும் எதிர்பார்ப்புடன் நாங்கள் இந்த ஆட்சி கதிரையில் அமர்ந்திருக்கின்றோம். தனது நிர்வாகத்திற்கு பிறகு நாட்டை கைப்பற்ற நேர்மை, திறன் மற்றும் தகுதி கொண்ட இளைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நாடு தழுவிய இளைஞர் கழகங்களின் நிர்வாகிகள் தெரிவு அண்மையில் இடம்பெற்றிருந்தது. அதன் தேசிய சம்மேளனம் இன்று நடைபெற்ற நிலையில் நாடு முழுவதும் இருந்த சுமார் 6000 இளைஞர் யுவதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மீகுடு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முதுன்கொட்டுவ உயிரிழந்துள்ளார். குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சாந்த முதுன்கொட்டுவ மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது காரில் வந்த கும்பல் அவர் மீது துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளது. மேலும் அவரது சடலம் கோமாகம மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் நிலத்தகராறுகள் தொடர்பாக சார்ந்த தொம்பு குடும்ப பலமுறை போலீஸ் முறைப்பாடுகளை அளித்துள்ளமையும் தெரியவந்துள்ளது. அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதும் ஆளும் தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கள் அப்பட்டமான பொய் என்பதை வெளிப்படுத்துவதும் அரசாங்கத்திற்கு எதிரான சூழ்ச்சி என்று ஜனாதிபதி கருதுவராயின் அந்த சூழ்ச்சியில் முன்னிலை வகிக்க நான் தயாராக உள்ளேன் என்று உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கடற்படையின் முன்னாள் தளபதி நிஷாந்த் உலுகேதனவின் கைது தொடர்பில் நான் குறிப்பிட்ட விடயங்கள் பொய்யாயின் ஜனாதிபதி தனக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கலாம் எனவும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மேலும் அவர்
செய்தியாளர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றியிருந்தார். ஜனாதிபதியின் உரையை தெளிவாக அவதானித்தால் அவர் கலக்கமடைந்திருப்பதை விளங்கிக் கொள்ளலாம். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு நாடாளுமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் சூழ்ச்சி செய்யப்படுவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, அரசாங்கத்திற்கு எதிரான சூழ்ச்சிகளை தோற்கடிப்பதாகவும், இருக்கும் சட்டங்கள் போதாது என்றால் புதிய சட்டங்கள் இயற்றப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்தை கவிழ்த்து நாட்டை நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதும், ஆளும் தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கள் அப்பட்டமான பொய் என்பதை வெளிப்படுத்துவதும் அரசாங்கத்திற்கு எதிரான சூழ்ச்சி என்று ஜனாதிபதி கருதுவாராயின் அந்த சூழ்ச்சியில் முன்னிலை வகிக்க நான் தயாராக உள்ளேன். அரசாங்கத்தை கவிழ்த்து தேசியத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் வரலாறு மக்கள் விடுதலை முன்னணிக்கே உண்டு என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ரப்பருக்கு புதிய ஒழுங்கு விதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கையில் தயாரிக்கப்படுகின்ற ரப்பருக்கான பிரதான சந்தையாக அமைக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ரப்பர் மற்றும் அது சார்ந்த உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யும் போது இணங்கியொழுக்க வேண்டிய புதிய ஒழுங்கு விதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்குமைய ரப்பர் சிக்கி காணிகளை வரைபடமாக்கல் அல்லது பதிவு செய்வதற்கான டிஜிட்டல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக நிறுத்துமாறு கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மன்னார் மாவட்ட மக்கள், பொது அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஆரம்பித்துள்ள போராட்டம் 10வது நாளாக இன்றும் இடம்பெற்று வருகின்றது. மன்னார் தாழ்வுபாடு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். நேற்றைய தினம் நள்ளிரவு குறித்த காற்றாலை செயற்திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்கள் மன்னார் தீவுக்குள் போலீசார் பாதுகாப்புடன் எடுத்து வர முற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகை தந்த பார ஊர்தியினால் உள்நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது. அதே நேரம் போலீசார் அராஜகமாக குறித்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து போராட்டக்காரர்களை வெளியேற்றும் என்ற போதும் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களுக்கும் அதே நேரம் போராட்டத்துக்கும் எதிராக இன்றைய தினம் மன்னார் போலீசார் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதுடன் குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பாக சட்டத்தரணி M.A. சுமந்திரன் முன்னிலையாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பதவியில் மாற்றம் செய்வது குறித்து எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கூறுவது போல அரசாங்கத்திற்குள் எவ்வித குழப்பகரமான மற்றும் நெருக்கடி நிலையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ஷவினால் விண்ணேற்கு செலுத்தப்பட்ட சுப்ரீம் சட் 1 என்ற செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரணி தெரிவித்த கருத்துக்கள் அரசியல் பரப்பில் சர்ச்சையான நிலைமையை தோற்றுவித்துள்ளன. பிரதமருடைய இந்த கருத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் உள்ளக மோதல்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில் அரசாங்கத்திற்குள் பிரதமர் ஹரணி தெரிவித்த கருத்துக்களால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே பிரதமர் பதவியிலிருந்து ஹரணியை நீக்கிவிட்டு விமல் ரத்நாயக்கவை அந்த பதவிக்கு நியமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராமையில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு ஜனசித பெரமுனவின் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் சென்றுள்ளார். இதன்போது அவர் சிச்சியின் ராக்கெட்டை பார்ப்பதற்கு மஹிந்தவின் வீட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை இல்லாது ஒழிப்பதே. குறிப்பாக பல தசாப்தங்களாக நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரே ஒரு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ.